அமெரிக்காவில் மேலும் ஒரு மாத காலம் தங்கியிருக்க நீதிமன்றம் அனுமதியை வழங்கியுள்ள போதிலும் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு உதவுவதற்காக தான் முன்கூட்டியே நாடு திரும்பியதாக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றிருந்த முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ நாடு திரும்பியுள்ளார். பெசில் ராஜபக்ஷ இவ்வாறு கூறியிருந்த போதிலும் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் அரசு வளங்களை தகராக பயன்படுத்தியமை, சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தமை சம்பந்தமாக நடத்தி வரும் வழக்கு விசாரணைகளுக்காகவே பெசில் ராஜபக்ஷ அவசரமாக நாடு திரும்பியதாக கூறப்படுகின்றது. இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் சமயத்தில் சுமார் 30 கோடி ரூபாய் பணத்தை பயன்படுத்தி குறைத்தடுக்கல் விநியோகிக்க சம்பவம் தொடர்பாக பெசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து தொடர்ந்து விசாரணைக்கு எடுக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆர் குருசிங்க ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். மல்வாரை மாப்பிடிகம பிரதேசத்தில் 16 ஏக்கர் நிலத்தை கொள்வனவு செய்து ஆடம்பர வீடு, நீச்சல் தடாகம் போன்றவற்றை நிர்மாணித்து விவசாய பண்ணை ஒன்றை நடத்த அரசு பணத்தை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாகவும் பெசில் ராஜபக்ஷ மற்றும் அவரது மைத்துனர் திருக்குமார் நடேசன் ஆகியோருக்கு எதிராக வழக்கும் கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் திவினகும திரைக்களத்திற்கு சொந்தமான 3.5 கோடி ரூபாயை பயன்படுத்தி கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் பிரதேச சபைகள் மட்டத்தில் இரும்பு கம்பிகள் விநியோகித்தமை சம்பந்தமாகவும் பெசில் மற்றும் திவினகும திரைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது. இதன் காரணமாக மருத்துவ பரிசோதனைக்காக செல்ல வேண்டும் என கூறிய பெசில் ராஜபக்ஷ நீதிமன்றில் அனுமதியை பெற்ற பின்னரே வெளிநாடு சென்று வருகின்றார். அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு உதவ இலங்கை வந்துள்ள பெசில் ராஜபக்ஷ கூறியிருந்தாலும் உண்மையில் அவருக்கு எதிராக விசாரிக்கப்படும் வழக்குகளில் ஆஜராகவே நாடு திரும்பியுள்ளதாக அரசியல் தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. பெசில் ராஜபக்ஷ நாடு திரும்பவில்லை எனில் நீதிமன்றம் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கும் ஆபத்தும் இருந்ததாக கூறப்படுகின்றது.